அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்கி யா சையீதி யா ரசூலுல்லாஹ். ஹுத் பியதி கல்லத் ஹீலதி அதிரிக்னி முராதி யா ஷஃபி அல் முத்னிபீன் யா சையீதி யா ரசூலுல்லாஹ். வெல்கம் டு இஸ்லாம் டாக்ஸ் தமிழ். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? அல்ஹம்துலில்லாஹ், நல்லா இருக்கிறீங்களா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு ஆஃபியத் நிறைந்த வாழ்க்கையை தருவானாக, ஆமீன். இன்றைக்கான வீடியோவில் நம்ம ரொம்பவே ஒரு சிறப்பான ஒரு துஆவை பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்றைய காலகட்டத்துக்கு மிக அவசியமானதாக இருக்கும். நம்மளில் பெரும்பாலானோர் வாழ்க்கையில் இது ஒரு பெரும் பங்கு வகிச்சிட்ருக்கு. நம்ம விரும்பியோ இல்லை விரும்பாமலோ இதுக்குள்ளே போய் சிக்கிடுறோம். அதுதான் கடன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த துஆவை நமக்கு கற்று தந்திருக்காங்க. யார் இந்த ஒரு துஆவை ஓதுறாங்களோ அவங்களுக்கு அவங்களோட வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மிக முக்கியமான 8 விதமான பிரச்சனைகளை இந்த ஒரு துஆவை கொண்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நீக்கி விடுறான். பொதுவாகவே இப்போலாம் கமெண்ட்ஸில் நிறைய பேர் சொல்கிறது என்ன அப்படின்னா, வாழ்க்கை முழுவதுமே கஷ்டமாகவே தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் சொல்கிறீங்க. இந்த ஒரு துஆ கடனுக்கு மட்டும் இல்லை, உங்களோட வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் கவலைகளையுமே இது நீக்கும். இன்னொரு பெரு விஷயந்தான் கடன். நம்மளில் பெரும்பாலானோருக்கு சம்பாதிக்கிற காசு எல்லாமே கடனுக்கே சரியாக போயிடும். எல்லாருமே இன்றைய காலகட்டத்தில் கடனில் தான் இருக்காங்க. எந்த அளவுக்குனா, கடன் இல்லைன்னு ஒருத்தர் சொன்னாதான் அதுவே அதிசயமாக இருக்கும். அந்த அளவுக்கு இன்றைய காலம் மாறிடுச்சு. சம்பாத்தியம் அதிகமாக உயர மாட்டேங்குது, ஆனால் தேவைகள் அதிகமாகிட்டே போயிட்டுருக்கு. கடனுக்கு மேலே கடனில் தான் இருக்குது பல பேருக்கு. இந்த ஒரு துஆவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு சஹாபிக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த சஹாபி ரொம்ப கடனில் கஷ்டப்பட்டுட்டு இருந்திருக்காங்க. நிம்மதி இல்லாமல் கவலையும் பிரச்சனைகளும் அதிகமாக இருந்திருக்குன்னு அவங்க சொன்னதுனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த ஒரு துஆ எல்லாத்துக்கும் போதுமானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்புறமா அந்த சஹாபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன இந்த ஒரு துஆவை வளமையாக ஓதிட்டு வந்திருக்காங்க. பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட சொல்கிறாங்க, என்னோட எல்லா பிரச்சனைகளுமே தீர்ந்துருச்சு யா ரசூலல்லாஹ், என்னோட எல்லா கடன்களுமே அடைஞ்சிருச்சு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. நம்மளும் இன்ஷா அல்லாஹ் நம்மளோட வாழ்க்கையில் தினமும் இதை ஓதி வரணும். சஹாபாக்கள்லாம் சொல்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த ஒரு துஆவை வளமையாக ஓதி வந்திருக்காங்களாம். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே அதிகமாக ஓதிருக்காங்கன்னா நம்மளும் கண்டிப்பாக இதை ஓதணும். இந்த ஒரு துஆ 8 பிரச்சனைகளை தீர்க்கும். நமக்கு வேணால் இன்றைக்கி கடன் மட்டும் அடைஞ்சா போதும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் நாளைக்கு அந்த கடன் அடைஞ்சு அல்லாஹ் காப்பாற்றுவான். நாளைக்கு மறுபடி ஏதோ ஒரு பிரச்சனையோ இல்லை பெரும் துயரமான கவலையோ வரலாம் இல்லையா? ஆனால் இந்த ஒரு துஆ பார்த்திங்கன்னா, ஒரு மனிதருக்கு வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய பிரச்சனையாக எது இருக்குமோ அந்த 8 விஷயங்கள் இந்த துஆல அடங்கியிருக்கு. இதை நீங்கள் வளமையாக ஓதிட்டு வரும்போது இன்றைக்கு உங்களோட தற்போதைய பிரச்சனையும் நீங்கி நாளைக்கு வர இருக்கும் பிரச்சனைகளையும் இந்த துஆ தடுக்கும். இப்போது அந்த ஒரு அற்புதமான துஆவை பற்றி தெரிஞ்சிக்க முன்னாடி, இன்னும் இந்த மாதிரி நீங்கள் நிறைய இஸ்லாமிய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனல் இஸ்லாம் டாக்ஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட்டில் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லுங்கள். இது சஹீஹான ஹதீஸ் தான், புகாரில் பதிவாகியிருக்கு. அபு உமாமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க பள்ளிவாசலில் ரொம்ப கவலையோடு உட்காந்துட்டு இருந்திருக்காங்க. எப்படின்னா, இப்போ நமக்கு ஏதோ ஒரு கஷ்டம் கவலை ஏற்படுது அப்படின்னா நம்ம தனியாக இருக்கணும். மஸ்ஜிதில் போயிட்டு பெண்களாக இருக்கிறோம் அப்படின்னா ஜியாரத் பண்ணிட்டு வருவோம் இல்லையா? எதுக்கு அப்படின்னா அந்த மாதிரி டைமில் நமக்கு தனிமையாக இருக்கணும்னு சொல்லிட்டு தோணும். அந்த மாதிரி மஸ்ஜிதில் கவலையோடு உட்காந்துட்டு இருந்திருக்காங்க. அப்போ அந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அங்கே போகிறாங்க. அப்போ இவங்க அபு உமாமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்கள பார்க்குறாங்க. இது தொழக்கூடிய நேரமும் கிடையாது. அதாவது ஃபர்லு தொழக்கூடிய சுபுஹாக இருக்கட்டும், இல்லை லுஹராக இருக்கட்டும், அஸ்ராக இருக்கட்டும், மக்ரிபாக இருக்கட்டும், இஷாவாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஃபர்லு தொழக்கூடிய நேரமும் கிடையாது. ஏன்னா தொழக்கூடிய நேரத்தில் தான் எல்லாருமே தொழுறதுக்காக பள்ளிக்கு வருவாங்க. மற்ற நேரத்தில் வியாபாரத்துக்காக போயிடுவாங்க இல்லையா? ஆனால் இவங்க இந்த நேரத்தில் அமர்ந்திருக்காங்களேன்னு பார்த்துட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க விசாரிக்கிறாங்க. அபு உமாமாவே என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அது அவங்க சொல்கிறாங்க, என்னோடய வாழ்க்கை முழுவதுமே கவலை கஷ்டங்கள் கடன்களாக நிரம்பியிருக்கு யா ரசூலல்லாஹ், எனக்கு ஒரு நிம்மதியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டத்தோடு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்டே சொல்கிறாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, நான் உங்களுக்கு ஒரு துஆவை கற்றுத்தர்றேன். அதை நீங்கள் காலையிலையும் மாலையிலையும் நீங்கள் ஓதி வந்தீங்கன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களோட கடனை அடைச்சிருவான், இன்னும் உங்களோட கடனையும் போக்கிடுவான், கஷ்டத்தையும் போக்கிடுவான் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு நல்லா கவனிக்கணும். இந்த நேரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கடனை அடைத்து விடுவான்னு சொல்லியிருக்காங்க. நம்ம இப்போ என்ன நினச்சிட்ருக்கோம், நமக்கு இருக்கிற கடனுக்கு இன்னும் பல வருஷம் ஆனாலும் நம்மளால் அடைக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அல்லாஹ்வே அடைச்சி விடுவான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்படின்னா நம்ம எதிர்பார்க்காத வழியில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு இருக்கிற கடன்களை அடைச்சி தந்துடுவான்.
நம்ம பண்ண வேண்டியது எல்லாமே என்ன அப்படின்னா நம்பிக்கையோடு ஓதணும். சும்மா ஏதோ சொல்கிறாங்க நம்மளும் ஓதுறோம் அப்படின்னு ஓதக்கூடாது. நம்ம எல்லா வீடியோஸ்லையுமே திரும்ப திரும்ப சொல்கிறோம், நம்ம பண்ணக்கூடிய எல்லா அமல்களுமே நம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நடத்தி தருவான். நம்ம பண்ண வேண்டியது நம்பிக்கையோடு அவன்கிட்ட கேட்கணும். அவனும் அதை தான் எதிர்பார்க்குறான். அவனுக்கு நீங்கள் எவ்வளோ பெரிய தேவைகள்லாம் ஒன்றுமே கிடையாது, ஒரு செகண்டுக்கும் கம்மியான டைமில் நிறைவேற்றி தந்துடுவான். ஆனால் நீங்கள் நம்பிக்கையோடு அவன்கிட்ட கேட்குறீங்களான்னு தான் அவன் செக் பண்ணுவான். அப்புறம் அபூ உமாமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட அந்த துஆவை கேட்டிருக்காங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் கற்றுக் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அபூ உமாமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன மாதிரியே வளமையாக ஓதிருக்காங்க. கொஞ்ச நாள் கழித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட சொல்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், நீங்கள் எனக்கு கற்றுக் கொடுத்தீங்க இல்லையா, அந்த ஒரு துஆவை நான் ஓதுனதுக்கு அப்புறமா என்னோட எல்லா கடன்களுமே அடைஞ்சிருச்சு, என்னோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுமே தீர்ந்துடுச்சு அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட சொல்லியிருக்காங்க. நமக்கு நபிமார்கள் கேட்ட துஆலாம் ஒன்று ஒன்றா நமக்கு தெரியுது. தெரிஞ்சு அதுபடி அமல் செய்கிறோம். அப்படி செஞ்சும் ஏன் நமக்கு கிடைக்கல? ஏன்னா ஒரு அமல் நம்ம செய்கிறோன்னா அந்த அமலோட சிறப்புகளாக இருக்கட்டும், பலன்களாக இருக்கட்டும், பொருள், இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு ஒரு அமல் பண்ணுறதுக்கும் எதுவுமே சொல்லாமல் யாரோ சொல்கிறாங்கன்னு நம்ம ஒரு அமல் பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. எதுவுமே தெரியாமல் ஒரு அமல் நீங்கள் பண்ணுறீங்கன்னா ஒரு நாள் பண்ணுவீங்களா, இல்லை 2 நாள் பண்ணுவீங்க, ஆனால் தொடர்ந்து பண்ண மாட்டீங்க. இதே ஒரு துஆவினுடைய சிறப்புகள், பொருள், பலன்கள்லாம் என்னென்ன அப்படின்னு அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுட்டு நம்ம அந்த அமலை பண்ணும்போது ஒரு ஈடுபாட்டோடு நம்ம பண்ண முடியும். இடையில ஒரு நாள் கூட இதை விடணும்னு நமக்கு தோணாது. அப்படியே விடணும்னு ஷைத்தான் தோண வச்சாலும் நம்ம மனசு உறுத்தி அந்த அமலை நம்மளே செஞ்சுருவோம். இதுதான் வித்தியாசம். இப்போ அந்த துஆவை நம்ம பார்க்கலாம். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் ஹம்மி வல் ஹஸன் வ அஊது பிக்க மினல் அஜ்ஸி வல் கஸல் வ அஊது பிக்க மினல் ஜுப்னி வல் புஹுல் வ அஊது பிக்க மின் கலபதி தைனி வ கஹ்ரி ரிஜால். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் ஹம்மி வல் ஹஸன் வ அஊது பிக்க மினல் அஜ்ஸி வல் கஸல் வ அஊது பிக்க மினல் ஜுப்னி வல் புஹுல் வ அஊது பிக்க மின் கலபதி தைனி வ கஹ்ரி ரிஜால். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் ஹம்மி வல் ஹஸன் வ அஊது பிக்க மினல் அஜ்ஸி வல் கஸல் வ அஊது பிக்க மினல் ஜுப்னி வல் புஹுல் வ அஊது பிக்க மின் கலபதி தைனி வ கஹ்ரி ரிஜால். இந்த துஆவினுடைய பொருள் என்ன அப்படின்னா, யா அல்லாஹ், என்னை மன அழுத்தத்திலிருந்தும், துக்கத்திலிருந்தும், செயல் இழப்பிலிருந்தும், சோம்பலிலிருந்தும், தைரியக் குறைவிலிருந்தும், கஞ்சத்திலிருந்தும், கடனின் பாரத்திலிருந்தும், மனிதர்களின் அடிமைத்தனத்திலிருந்தும் பாதுகாக்கும் வரையில் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். இதுதான் இந்த துஆவினுடைய பொருள். அதாவது என்ன அப்படின்னா, முதல்ல என்ன கேட்குறோம்? நிச்சயமாக நான் உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன். எதை விட்டும் நம்ம பாதுகாப்பு கேட்குறோம்? மன அழுத்தத்திலிருந்தும், துக்கத்திலிருந்தும். இந்த ஹம்முங்கிற சொல் உடலுக்கும் மனசுக்கும் கவலையான ஒன்று தான் இந்த ஹம்மு. எந்தெந்த விஷயத்துக்கெல்லாம் கவலை வருமோ அந்த விஷயங்கள் எல்லாம் போக்கக்கூடியதாக இந்த ஒரு துஆ இருக்குது. அப்போ நமக்கு எப்போல்லாம் கவலை வரும்? நமக்கு ஒரு நோய் வந்தாலும் கவலை வரும். அப்புறம் யாராச்சும் நம்மளை கஷ்டப்படுத்திட்டாங்க அப்படின்னா அதுக்கும் நம்ம கவலைப்படுவோம். பொதுவாக குடும்பத்துக்குள்ளே நிம்மதியே இல்லை, பிரச்சனைகளுக்கு மேலே பிரச்சனைகளாகவே இருக்குது அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா? இது எல்லாமே கவலையை கொடுக்கும். அப்படிப்பட்ட கவலையை குறிக்கிறது தான் இந்த ஹம். அப்போ அந்த ஹம்மை விட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கிட்ட நம்ம பாதுகாவல் தேடுறோம். அதனால் நம்மளோட வாழ்க்கை பார்த்திங்கன்னா கவலையால் நிரம்புவதை விட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாதுகாக்கிறான். அடுத்து வல் ஹஸன். ஹஸன்னா என்ன அப்படின்னா துயரம். இந்த கவலையும் துயரமும் கிட்டத்தட்ட ஒன்று தான். ஆனால் என்ன வித்தியாசம் அப்படின்னா, ஹம்முங்கிற கவலை சின்ன சின்ன விஷயத்தினால வரும். ஆனால் இந்த துக்கம் கவலையிலேயே ரொம்ப ஒரு மோசமான நிலையை குறிக்கும். அதாவது ஒரு சில கஷ்டம் நமக்கு வந்திருக்கும், அதை விட்டு நம்மளால் மீண்டு வரவே முடியாது, அந்த அளவுக்கு இருக்கும் இல்லையா? அதுதான் துக்கம். குறிப்பாக இது எதை குறிக்கும் அப்படின்னா, யாராச்சும் நமக்கு நெருக்கமானவங்க மௌத்தாகிட்டாங்க அப்படின்னா இந்த வேர்டை யூஸ் பண்ணுவோம். அடுத்து என்ன அப்படின்னா மினல் அஜ்ஸி. இது என்ன அப்படின்னா பலகீனமானது, நம்மக்கிட்ட வர்றதை விட்டும் காப்பாற்றும். அதாவது பலகீனமானதுனா என்ன அப்படின்னா, நம்ம எது செஞ்சாலும் வெற்றியே கிடைக்க மாட்டேங்குது, நான் தொழில் ஆரம்பிக்கிறேன் அதுவும் தோல்வி தான், என்ன முயற்சி செய்தாலும் தோல்வியில் தான் போய் முடியுது, இப்படியே இருந்துகிட்டு இருந்தால் இதுவும் நமக்கு கஷ்டத்தை தரும். அப்படிப்பட்ட தோல்வியையும் பலகீனத்தையும் வரவிடாமல் இந்த ஒரு துஆ நமக்கு பாதுகாப்பாக இருக்கும். நீங்கள் ஒரு தொழில் ஆரம்பித்து தோல்வி மேலே தோல்வியாக வந்துட்டு இருக்கா, அப்போ அந்த மாதிரி தோல்விகள் வராமல் இருக்கிறதுக்காகவும், திரும்ப திரும்ப ஒரே பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்குது அப்படின்னா அந்த பிரச்சனைகள் திரும்ப நிகழாமல் இருக்கிறதுக்காகவும் நமக்கு இந்த ஒரு துஆ போதுமானதாக இருக்கும். அடுத்து என்ன அப்படின்னா
வல் கசில். கசல்னா என்ன அப்படின்னா சோம்பேறித்தனம். ஒரு மனுஷனுக்கு பார்த்தோம்னா சோம்பல் மட்டும் வந்துருச்சுன்னு வைங்களேன், அவனால் எதுலேயுமே வந்து முன்னேற முடியாது. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, நம்ம தினமும் கரெக்ட் டைமுக்கு தொழுதுறணும்னு நினைக்கிறோம். ஆனால் ஷைத்தான் என்ன பண்ணுறான், நமக்கு சோம்பல் ஏற்படுத்தி கரெக்ட் டைமுக்கு தொலைவிடுறது கிடையாது. அந்த நேரத்துக்கு கடைசி நேரம் வர கொண்டு போயிடுறான். இன்னும் சொல்லப்போனால் ஒரு சில தொழுகைகள் கலா கூட ஆகிறது. அதே மாதிரி இந்த சோம்பல்தனம் வந்து என்ன பண்ணுன்னா, நல்ல வேலையில் இருக்கிறது, சம்பாதிப்பதுங்கிறது ஒரு மனிதனுக்கு வந்து இருக்கவே இருக்காது. அப்போ சோம்பல்தனம் மட்டும் ஒரு மனுஷனுக்கு வந்துருச்சு அப்படின்னா அவன் வாழ்க்கையில் வெற்றி பெறவே முடியாது. அவங்களுக்கு உழைக்கணுங்கிற எண்ணமே இருக்காது. அதனால் இதை விட்டும் இந்த துஆ வந்து நம்மளை பாதுகாக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா மினல் ஜுப்னி. ஜுப்னினா என்ன அப்படின்னா, நம்ம தைரிய குறைவிலிருந்தும் நம்மளை காப்பாற்றும். அதாவது சுருங்கி சுருங்கி போகிறது. பொதுவாக மனிதர்கள் எப்படி சொல்லுவாங்கன்னா, நான்லாம் அப்போ வந்து அவ்வளோ வசதியாக வாழ்ந்தேன், ரொம்ப ஆரோக்கியமாக இருப்பேன், அவ்வளோ திறமையாக இருந்தேன், பேசினா வந்து அவ்வளோ கரெக்டாக தான் பேசுவேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா வசதியே இல்லை, ஆஃபியத் இல்லை, என்னால் வந்து எதுவுமே செய்ய முடிகிறது கிடையாது. அப்போ நம்மளோட நிலைமை வந்து நல்லா இருந்ததுல இருந்து மாறி இருக்குது. அப்படி நம்மளோட நிலைமை நல்லதில் இருந்து ஒரு குறைவான நிலைக்கு போகிறத விட்டும் இந்த ஒரு துஆ நம்மளை பாதுகாக்கும். அடுத்து என்ன அப்படின்னா வல்புகுல். அப்படின்னா என்ன அப்படின்னா கஞ்சத்தனத்திலிருந்தும், அதாவது கஞ்சத்தனத்திலிருந்தும் பொறாமைப்படுவதிலிருந்தும் பாதுகாவல் தேடுறோம். கஞ்சத்தனம்னா என்ன அப்படின்னா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிறைய கொடுத்துருப்பான். இருந்தாலும் ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ரொம்ப கஞ்சத்தனமாக இருப்பாங்க. ஒரு சதக்கா கூட கொடுக்க மாட்டாங்க, ஜகாத்து கொடுக்க மாட்டாங்க. நம்ம யாருக்காவது ஏதாச்சும் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம காசு குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க இல்லையா. ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன பண்ணுவான்னா, அவங்கக்கிட்ட இருக்கிற பரக்கத்தையே போக்கிடுவான். அதே மாதிரி இந்த பொறாமைங்கிறது பார்த்தோன்னா, இவங்களுக்கே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிறைய விஷயத்தில் ஏதாவது நிறைய கொடுத்துருப்பான் அவங்களுக்கு. அதை விட்டுட்டு அடுத்தவங்க கிட்டே இருக்கிறதையே பார்த்து பார்த்து பொறாமப்பட்டுட்டு இருப்பாங்க. நிச்சயமாக இந்த ஒரு குணம் மட்டும் நமக்கு வந்துடவே கூடாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாதுகாக்கணும். அப்படி மட்டும் வந்துருச்சுன்னா நம்ம வாழ்க்கையில் நிம்மதியாகவே இருக்காது. நமக்கு எவ்வளோதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நியமத்துக்களை அள்ளி அள்ளி தந்தாலும் என்ன ஆகும் அப்படின்னா, மற்றவங்கள பார்த்து வந்து அவங்களுக்கு அல்லாஹ் இது கொடுத்துருக்குறானே, அவங்களுக்கு அல்லாஹ் அது கொடுத்துருக்குறானே, நமக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிறைய தந்திருப்பான். ஆனால் நம்ம அதை கொண்டு போதுமானதாக அடைஞ்சிருக்க மாட்டோம். மற்றவங்கள பார்த்து பார்த்து பொறாமப்பட்டுக்கிட்டே இருப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம அனைவரையும் இந்த குணத்தை விட்டும் பாதுகாப்பானாக. அடுத்து என்ன அப்படின்னா மின் கலபதி தைன், அதாவது கடன் அதிகமாகிறத விட்டும் நம்ம இந்த ஒரு துஆ மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கிட்ட பாதுகாவல் தேடுறோம். நமக்கு கடன் வருது, கடனுக்கு மேலே கடன் வர்றது, அதை அடைக்க முடியாமல் கஷ்டப்படுறோம் இல்லையா, இந்த நிலைமையை விட்டும் நம்ம வந்து பாதுகாவல் தேடுறோம். அடுத்து கடைசியாக என்ன அப்படின்னா மின் கஹரி ரிஜால், அதாவது மனிதர்களுடைய ஆக்கிரமிப்பில் இருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கிட்ட நம்ம பாதுகாவல் தேடுறோம். லைஃப்பில் இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனையே மனிதர்களுடைய ஆக்கிரமிப்பு தான். நம்மள்ட்ட அதிகமான காசு பணம் கூட இருக்கும், ஆனால் நம்ம கூட இருக்கிறவங்க நிம்மதியாகவே இருக்க விட மாட்டாங்க. ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நம்மளை ஒரு கட்டுப்பாட்டிலே வச்சுருக்கணும்லாம் கூட பல பேர் திட்டம்லாம் போடுவாங்க. மற்றவங்க நம்ம மேலே ஒரு ஆதிக்கம் செலுத்திட்டு இருந்தாவே ஒரு நிம்மதியே இருக்காது. இந்த ஒரு துஆ வந்து நம்மளை பாதுகாக்கும். அப்போ இந்த ஒரு துஆ நம்ம மேலே சொன்ன 8 விஷயங்களை விட்டும் நம்மளை பாதுகாக்கும். இன்னொரு வாட்டி அந்த துஆவை ஓதலாம், கேளுங்க. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் ஹம்மி வல் ஹஸன் வ அஊது பிக்க மினல் அஜ்ஸி வல் கஸல் வ அஊது பிக்க மினல் ஜுப்னி வல் புகுல் வ அஊது பிக்க மின் கலபதி தைனி வ கஹ்ரி ரிஜால். இதை நீங்கள் எப்போ ஓதணும் அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலையிலையும் மாலையிலையும் ஓதி வர சொல்லியிருக்காங்க. நீங்கள் இதை எத்தனை முறை வேணும்னாலும் ஓதிக்கலாம். ஆனால் சிறந்தது 3 முறை ஓதிக்கோங்க, இல்லை 7 முறை நீங்கள் ஓதிக்கோங்க. முடிஞ்சால் ஒரு நேர தொழுகைக்கு பிறகு கூட இந்த ஒரு துஆவை நீங்கள் வளமையாக ஓதிட்டு வாங்க. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்கள் அனைவருடைய கஷ்டங்கள் எல்லாமே நீக்கி விரைவில் சந்தோஷமான வாழ்க்கையை தருவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். நானும் உங்களுக்காக துஆ செய்கிறேன். நீங்களும் எனக்காகவும் என்னுடைய குடும்பத்திற்காகவும் துஆ செய்யுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணி கமெண்ட்டில் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை நீங்கள் மட்டும் பார்த்து பயனடையாமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணி அவங்களே அமல் செய்ய வைங்க. அப்படி அவங்க செய்கிற அமல் மூலமாக அந்த நன்மை உங்களுக்கும் கிடைக்கும். இன்ஷா அல்லாஹ் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.